உதகையில் பொதுத்துறை வங்கியில் நகை மோசடியில் ஈடுபட்ட பணியாளர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் பொதுத்துறை வங்கியான யூகோ வங்கியின் கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் ஏராளமானோர் கணக்கு வைத்து பண பரிவர்த்தனை செய்து வருகின்றனர். காந்தல் பகுதியைச் சேர்ந்த 35 வயது அயூப், அவருடைய மனைவி 30 வயது பரீன், 39 வயது முகமது ஹபீஸ், அவருடைய மனைவி 37 வயது ரேஷ்மா ஆகியோர் கடந்த ஜனவரி மாதம் 261 கிராம் தங்க நகையை அடமானமாக வைத்து 8,77,000 ரூபாய் கடனாக வாங்கியுள்ளனர். இந்த நகைகளை ஈகோ வங்கியில் நகை மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றும் தங்கநாடு ஊரநலியைச் சேர்ந்த 58 வயது சந்திரசேகரன், குன்னூர் பெரிய உபதலையைச் சேர்ந்த 46 வயது வினோத் ஆகியோர் மதிப்பீடு செய்து அசல் தங்க நகைகள் என்று சான்றிதழ் வழங்கியுள்ளனர். தற்போது அடகு வைத்த நகைகளுக்கு அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து 9,26,503 ரூபாய் கட்ட வேண்டியிருந்தது. இந்த நிலையில் யூகோ வங்கி தலைமையகத்தில் இருந்து வந்தவர்கள் வருடாந்திர ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். அப்போது அயூப் உள்பட 4 பேர்களும் அடகு வைத்த நகைகள் போலி என்பது தெரிய வந்தது. இந்த மோசடி சம்பவத்திற்கு நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன், வினோத் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்தினர் உதகை மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் ஆய்வாளர் முரளிதரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மோசடியில் ஈடுபட்ட முகமது கபீஸ் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன், வினோத் ஆகிய 3 கைது செய்தனர். இதன் பின்னர் கைதானவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அயூப், பரீன், ரேஷ்மா ஆகிய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பொதுத்துறை வங்கியில் தங்கம் என்று போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்ய வங்கி பணியாளர்களே துணை போன சம்பவம் வங்கி நிர்வாகத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.